இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாருங்க, இயேசுவின் நாமம் நீங்க வாய் திறந்து சொல்லி பாருங்க ஒரு முறை. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்க வாய் திறந்து சொல்லி பாருங்க. உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய இனிமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் தெரியுமா? அந்த பெயரை சொல்ல 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 பாவம் நம்மை விட்டு விலகும். என்றால் இயேசு என்ற நாமம் பரிசுத்தமுள்ள ஒரு நாமம். பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதர்களை பரிசுத்தமாக்க தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை பலியாய் கொடுத்தவர் இயேசு. அவர்தான் பாவத்திற்கு பரிகாரி. அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லும் போதே நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும், பாவத்தை போக்கும், பயம் விளைகிறோம். இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, பயம் உங்களை விட்டு விளைகிறோம். இயேசுன்னு சொல்லி பாருங்க, பயத்தை கொண்டு வருகிற பிசாசை ஓடி போய் விடுவான். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவை பக்தியோடு தேடினா உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அடியையும் இன்னொரு அடி இருக்கிறது. அது சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். இந்த சாத்தான் தான் எல்லா தீமைக்கும் காரணம். பிசாசு தீய சக்தின்னு சொல்கிறான்ல, அவன் பிசாசு என்றும் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவன். அவன் பக்தியின் வேஷம் போட்டு, கடவுள் வேஷம் போட்டு வருவான். அந்த பிசாசு அவன் பொய்ன்னு பொய்க்கு பிதாவன். நம்மகிட்ட இருக்கிற உறிஞ்சி எடுத்துருவான், நம்மளை ஏமாற்றி பயப்படுத்தி அடிமையாக்கி விடுவான். அந்த சாத்தானின் சேனையை இயேசு ஜெயித்தார். சாப பிசாசை துரத்திட நாம். ஆனால் தான் இயேசு பேரை சொன்னால் பிசாசு ஓடும். நீங்கள் பாட்டு பாடும்போது பிசாசு ஓடிடும். அந்த பேரை சொல்லி பாடி பாருங்கள். இந்த 2 அடிகளை பாட போகிறோம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும். அப்புறம் இந்த சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம். இந்த 2 அடிகளை திரும்ப பாடலாம். சுலபம் தானே? எங்களோட சேர்ந்து எல்லாம் கைத்தட்டி பாடுங்க. வீடுகளில் நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி இயேசுவின் நாமம் நீ பாடுங்க. பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாடும்போது வித்தியாசம் தெரியுதில்லை?